எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 30 days வந்து நான் இந்த சண்டே மார்னிங் வெயிட் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்றுக்கு மார்னிங்கே நான் வெயிட் செக் பண்ணிட்டேன். சம் ரீசன்ஸ் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது. ஸோ வெளியில் போயிட்டோம், அதனால தான் நேற்றுக்கு வீடியோ நான் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி என்னோட 30 days சேலஞ்சோட ரிசல்ட் என்ன, நான் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த 30 days நான் என்ன மாதிரி ஃபுட்டுலாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம சேலஞ்சில் இருக்கும்போது ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து டயட் சார்ட் மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓவராலாக நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன், லஞ்சுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன், ஸோ டின்னருக்கு எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக வந்து தனித்தனியாக பிரேக்ஃபாஸ்ட் தனியாக, ஸோ எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிற ட்ரிங்க்ஸ் தனியாக, லஞ்ச் தனியாக, அது மாதிரி தனித்தனியாக ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து வீடியோட இடையில வந்து ஒவ்வொரு கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். அதை பற்றி நான் டீட்டெயிலாக எந்த மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓவராலாக வந்து அதை வந்து சொல்லுவேன். அந்த டிஷ்ஷில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ ரெசிபீஸாக பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் தான் இருக்க போகிறோம் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ரிலாக்ஸாக ஒவ்வொரு டேயில் வந்து ஒவ்வொரு ரெசிபியாக நான் வந்து மேக் பண்ணும்போது ரெசிபீஸ் எப்படி பண்ணலாம், வெயிட் லாஸ்க்கு இந்த நான் இப்போது டயட்டுக்கு எடுத்துக்கிட்ட ஃபுட்டுலாம் நான் எப்படி வந்து மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மேக்கிங் வீடியோஸ்லாம் நான் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ரெசிபியாக ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓவராலாக வந்து நான் என்ன மாதிரி அந்த ரெசிபிஸ் வந்து பண்ணேன், என்னென்ன ஃபுட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொன்றிலையும் பார்த்தோம் அப்படின்னா 6 to 7 டிஷ்ஷஸ் இருக்கும். அதுதான் வந்து ரிப்பீட் ஆகும் நமக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரே ஃப்ரூட் எடுத்துக்க போகிறதில்ல. ஃப்ரூட் பவுலில் நம்ம மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இல்லை மிக்ஸ்ட் ஆஃப் சுண்டல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து வெரைட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நான் இந்த ஃபுட்டு தான் வந்து கலெக்டிவாக எடுத்துக்கிட்டேன், ஆனால் மாற்றி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக இதவே வந்து திருப்பி எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஒவ்வொரு டிஷ்ஷை பற்றியும் நான் பேசும்போது நான் டீட்டெயில்டாக எந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணிக்கலாம், ஸோ எப்படி டேஸ்ட் ரிப்பீட் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு டார்கெட் வச்சு தான் நான் இந்த 30 days சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி என் டார்கெட் கிட்ட ஆல்மோஸ்ட் நான் 90% வந்து நெருங்கிட்டேங்க. ஸோ இன்னும் வந்து பாயிண்டில் தான் வந்து என்னோட டார்கெட் வந்து மிஸ் ஆச்சு. பட் இட்ஸ் ஓகே. இந்த ரிசல்ட் எனக்கு கிடச்சதே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் நான் கொஞ்சம் இன்னும் எஃபோர்ட் போட்டேன் அப்படின்னா சூப்பராக நான் ரீச் பண்ணிடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். மெயின்டெனன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ மெயின்டெனன்ஸ் டைமில் இருக்கும்போது நான் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றது ஹோல்டே எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு Day 1 Day 2 அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய சேலஞ்சஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு உங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு பேஸாக வச்சுட்டு சூப்பராக ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணி சூப்பராக டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ செம்மையாக உங்கள் டயட் பிளான் வந்து எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. ஸோ ட்ரஸ்ட் மீ, நம்புங்க. நான் தான் உங்களுக்கு அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வாங்க இந்த 30 days சேலஞ்சில் நான் என்ன மாதிரி ரிசல்ட் பார்த்தேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் Day 1 அப்போது நான் 2 சேலஞ்சை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ பொங்கலுக்கு முன்னாடி நியூ இயருக்கு முன்னாடி வந்து ஒரு 14 days சேலஞ்ச் வந்து பண்ணியிருந்தோம் டிசம்பர் எண்டில். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 67.3 kg வந்து வந்திருந்தேன். ஸோ அதுதான் வந்து நான் லாஸ்ட் சேலஞ்சில் ரீச் பண்ண வெயிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ இயரு பொங்கல் வந்த வீக்லேயே என்னோட ஃபர்ஸ்ட் பேபியோட பர்த்டே இருந்தது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப மிக்ஸ்டு ஃபீலிங், ஒரு மாதிரி ஜாலியாக. நான் பெருசாக டயட் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டேன், நிறைய ஸ்வீட்ஸு ஜங்க் எனக்கு பிடிச்ச எல்லாமே சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அது மெயின்டெனன்ஸ் ஃபேஸாக இல்லை. ஸோ எல்லா டேஸுமே 15 to 20 days எனக்கு பிடிச்ச எல்லாமே சாப்பிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் சீட் டைம் மாதிரி தான் ஆகிடுச்சு அது. ஸோ என்னாச்சு அப்படின்னா 67.3 இருந்தது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி 68.4 போயிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த 30 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது Day 1 என்னோட வெயிட் என்னவா இருந்தது அப்படின்னா 68.4 kg தான் என்னோட 30 days சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த 30 days நான் பண்ணதில் சம்டைம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு, கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டப்னா அப்படியே இருந்தது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வெயிட் லாஸில் இருக்கேன். ஸோ வந்து எனக்கு இனிஷியலாக வந்து மந்த்லி 5 kgs வரைக்கும் கூட ஆச்சு. ஸோ இப்போ வந்து வெயிட் லாஸ்ன்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது எனக்கு. ஸோ திக்கான ஃபேட் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இனிஷியலாக 4 kg ஆகுதுன்னா நீங்கள் ஃபைனலாக ஒரு 4 மாதம் கழிச்சு நீங்கள் பண்ணும்போது மந்த்லி 2 kg தான் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா திக்கான பாடியில் உள்ள அந்த ஃபேட்லாம் வந்து பேர்ன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் என்னோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. ஸோ நான் டார்கெட் வச்சது 3 to 3.5 kg எப்படியாவது லாஸ் பண்ணிடணும். ஸோ ஒரு 65 kg வந்துடணும் அப்படின்னு டார்கெட் வச்சு தான் ஸோ நான் என்னோட 30 days சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ டே 1 என்னோட வெயிட் வந்து 68.4 kg இருந்தது. டே 3 நினைக்கிறேன். ஸோ நான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 days வந்து ரொம்ப சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணேன். ஸோ நல்லா லோ கலோரி உள்ள மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டதுனால நம்ம அந்த 20 days வந்து அது சடனாக ஒரு 15 to 20 days இன்க்ரீஸ் ஆன வெயிட் தான். ஸோ அது வாட்டர் வெயிட் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு 3 daysலேயே வந்து சூப்பராக ஒரு சேஞ்ச் கிடச்சிது. ஸோ 67.3 or 4 அந்த ரேஞ்சில் வந்தேன். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 days டெய்லி வந்து 200 grams 300 grams அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரைஸ் கட் பண்ணேன். ஸோ ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட ஆரம்பித்தேன். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னால் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த சேலஞ்சில் வந்து நான் பண்ணேன். இப்போது என்னோட வெயிட் டே 30 முடிஞ்சதுக்கு அப்புறமா டே 30 முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணும்போது என்னோட வெயிட் வந்து 65.4 kg. ஸோ உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கே நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கேன் உண்மையாகவே. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 68.4லேருந்து 65.4 kg வந்து நான் வந்திருக்கேன். ஸோ அது ரவுண்டாக 3 kg வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஒரு 3.5 kg 65 ரவுண்டாக வந்துடணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ என்னால் அச்சீவ் பண்ண முடியலை. அது ஒரு சின்ன ஃபெயிலியர் தான், ஒரு 10% தான். ஸோ இன்னும் ஒரு 1 or 2 week வந்து நான் மெயின்டைன் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் லோ கலோரி உள்ள மாதிரி ஃபுட்டை நான் எடுத்துக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா அதையும் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்போ என்னோட வெயிட் வந்து 65.4 kg. ஓகே, கீழே போட்டு ஸோ இந்த 30 days சேலஞ்சில் நான் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணேன் அப்படின்னா 3 kgs வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல ரிசல்ட்டு. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண சிஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இந்த 30 daysல உங்களுக்கு வந்து என்ன சேஞ்ச் நடந்தது, டே 1 என்ன வெயிட் இருந்தீங்க, டே 30 சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனவொடனே என்ன வெயிட் இருக்கீங்க, ஸோ எவ்வளோ வெயிட் உங்களால் லாஸ் பண்ண முடிஞ்சது, இல்லை நீங்கள் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, ஸோ என்னால் சேலஞ்ச் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியலை, ஸோ எனக்கு டிசப்பாயிண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நெகட்டிவ் சைடாகவும் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ எதனா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். ரிசல்ட் பார்த்த சிஸ்டர்ஸ் வந்து டே 1 இவ்வளோ, டே 30 இவ்வளோ வெயிட் நான் லூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கம்பேர் பண்ணி நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் கொடுக்கும், ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்கும். ஸோ அவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணணும், நம்மளாலே முடியும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்றது வந்து சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்னால் வெளியே பெரிய எக்ஸ்போஷர் இல்லை, ஸோ என்னால் வெளியில் போக முடியாது, ஜிம்முக்கு போக முடியாது, என்னால் வெளில வாக்கிங் போக முடியாது அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இது எதுவுமே நானும் பண்ணலை. வெளியிலேயே போகல, வீட்டுக்குள்ளேயே இருந்து தான் என்னோட வெயிட் லாஸ் ஜெர்னியை நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ வீக்லி கண்டிப்பாக நம்ம கிராசரிஸ் வாங்குவோம், வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோம். ஸோ வந்து என்ன பண்ணால் ஜங்க்ஸு ஸ்நாக் அந்த ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாக வாங்க ஆரம்பித்தேன். ஸோ நான் எந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா, ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் ஜாப் போகணும்னு நிறைய பிளான் இருக்குது. ஒரு கரியர் கேப்பில் இருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் சொல்லணும். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி இதை நான் அச்சீவ் பண்ணது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஸோ மாம் ஆஃப் 2 toddlers, ஒரு 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக இருக்கேன். ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அது கூட சேர்ந்து தான் என்னோட பர்சனல் ஹெல்த் மேலே ஒரு கேர் எடுத்து நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போனேன். நான் முழுக்க வீட்டுக்குள்ளே இருந்தே தான் பண்ணேன். ஸ்பெஷலாக ஏதோ ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பவுடர்ஸோ ஸோ எக்ஸஸாக நான் எதுவும் வாங்கலை. ஸோ வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டை வச்சு எப்படி ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி என்னோட வெயிட் லாஸ் ஜெர்னியை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த 30 days சேலஞ்சிலே உங்களுக்கு நிறைய டிப்ஸு, நிறைய மோட்டிவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் சேலஞ்ச் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நீங்கள் அந்த சேலஞ்ச் பார்க்கல, ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இப்போது ஒன்றும் டிலே ஆகலை. இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் பார்க்க முடியுங்க. ஸோ நீங்கள் நம்மளோட சேலஞ்சஸ் 7 days சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், 14 days பண்ணியிருக்கோம், இப்போ 30 days சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டும் நம்மளோட திங்கிங்கும் அது ரிலேட்டடாகவே வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் கண்டிப்பாக மிஸ் ஆகாது. சூப்பராக நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ டெய்லி டைம் கிடைக்கும் போது நம்ம ப்ரீவியஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வந்து ஓவரால் 30 days சேலஞ்ச் பண்ணதில் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ
ஒரு சில சிஸ்டர்ஸ் அப்புறம் ஒரு மேம்லாம் வந்துட்டு அவங்களோட ஜேர்னி அவங்களோட டயட் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, ஸோ அவங்க வெயிட் எவ்வளோ லாஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்ம சேலஞ்சில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். டே 1 பார்த்தோன்னா தெரியும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் ஆனது கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நான் வந்து இந்த 30 டேஸில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது ஒரு சார்ட் மாதிரி தனித்தனியாக வந்து லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஓகே ஒவ்வொன்றா இமேஜஸ் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒன்றா பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போ லிஸ்ட்டில் என்ன ஃபுட் வெரைட்டிஸ் காட்டுறோன்னா அதை மட்டும்தான் சாப்பிட்டு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியுங்க. டவுட்டாக இருந்தால் நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் போய் 1 by 1 பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நான் நம்ம ஃபுட்டை பற்றி உங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்னிங் எழுந்ததும் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டாக எது எடுத்துக்கிறோமோ அது ரொம்ப முக்கியங்க. ஸோ எழுந்ததும் நம்ம பட்டை சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்புறமா ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆம்லா கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம். இஞ்சி ஸ்கிப் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஒத்துக்காது. அப்படி இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் இல்லை சொரக்காய் ஜூஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கருப்பு கவுனி ரைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இனிஷியலாக இது எடுத்துக்கோங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா ஓட்ஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எக்கு போட்டு ஆம்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்மூதி கூட நட்ஸு ஒரு பனானா போட்டு நம்ம வந்து ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு மிக்ஸ்டு தான் இருக்கும், இல்லை என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸில் சாலட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் போர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம கூட என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ரைஸு தால் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை தனித்தனியாக குக் பண்ண முடியாது அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக அதிலேயே போட்டு ஒரு மிக்ஸ்டு ரைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் வெஜிடேரியனாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக குழம்பு எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷு இல்லைனா சிக்கனு ப்ரானு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சிக்கன் ஃபிஷ்ஷு ப்ரான்லலாம் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வெஜிடேரியனாக இருக்கும் அப்படின்னா பன்னீர் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மஷ்ரூம் வந்து எடுத்துக்கலாம், இல்லை சோயா எடுத்துக்கலாம். நம்ம மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். டின்னருக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சப்பாத்தி நமக்கு பிடிச்சமான ஏதோ ஒரு கிரேவி, பன்னீர் மஷ்ரூம் சோயா இல்லை வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு, இல்லை ரோல் வந்து எடுத்துக்கலாம். பன்னீர் ரோலு, எக் ரோலு, சிக்கன் ரோலு. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ரோல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இட்லி தோசை வந்து நார்மலாக இல்லாமல் மில்லட்ஸில் இல்லை ப்ரோட்டீன் ரிச் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை உப்புமா வெரைட்டிஸ், இது வந்து சாமையில் பண்ண உப்புமா அந்த மாதிரி, இல்லைனா அவுல் உப்புமா அந்த மாதிரி நிறைய உப்புமா வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ரொம்ப சிம்பிளாக வந்து சூப்பு, ஸ்வீட் கார்னு சிக்கனு வெஜிடபிள் எது பிடிக்கோ அதில் ஒரு சூப் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை சூப்பரான வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பாயில்டு எக் போட்டு சூப்பராக சாலட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ வர குட்டி பசிக்கேற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்கேன். ஸோ பிளாக் டீ ஆர் பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கலாம் வித்தவுட் சுகர் ஆட் பண்ணிடவே கூடாது. அப்படி இல்லைனா க்ரீன் டீ இல்லை எனி ஹெர்பல் டீஸ் வந்து எடுத்துக்கலாம், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா பட்டர் மில்க்கு, நம்ம மோர் இருக்கு இல்லைங்களா, ஸோ கொத்தமல்லியெல்லாம் போட்டு மோர் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லை அதே மோரில் வந்து வெள்ளரிக்காவோ கேரட்டோ இல்லை பீட்ரூட் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இளநீர் வந்து குடிக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை சக்கரவள்ளி கிழங்கு, இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்னு, இதுவும் அதே மாதிரி தான், ஈவினிங் ஸ்நாக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் ஒரு பவுல் நிறையா எடுத்துக்கலாம். இன்னும் குட்டி குட்டி பசிக்கு நட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு நட்ஸு, ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நம்மளோட கேரட்டு குக்கும்பர் பச்சையாக கட் பண்ணிவிட்டு அதை சாப்பிடலாம், க்ரன்ச்சியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா எதுனா ஒரு பயிர் வகை, வேர்க்கடலை இல்லை பச்சை பயிறு இல்லை சோயா, டபுள் பீன்ஸு, சுண்டல், கருப்பு சுண்டல், நிறையா நமக்கு பயிர் வகைகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஏதோ ஒரு பயிர் வேக வச்சு ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ 30 டேஸ் சேலஞ்சில் நான் என்ன மாதிரி ரிசல்ட் பார்த்தேன், ஸோ வந்து எந்த மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட டயட்டில் வந்து நான் என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன், எந்தெந்த டைமில் எடுத்துக்கலாம், நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு இமேஜ் விஷுவலாக என்னால் முடிஞ்ச மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு தான் அப்படி தான் எடுத்துக்கணும், எந்த விதமும் இல்லை. இது ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்ட ஃபுட் ஐட்டம்ஸு, ஃபுட் வெரைட்டிஸு, இது நீங்கள் எப்போ வேணால் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் உங்களுக்கு எந்த டைமில் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து நான் ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க. ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்னோட ஸ்டைலில் வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து சூப்பராக டயட் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பர்
சூப்பராக ரெசிபிஸ் வீடியோஸை அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சேலஞ்சில் இன்பிட்வீன் சேலஞ்சில் இருக்கும்போது ஃபுட் ரொட்டீன் டயட் ரொட்டீன் சார்ட் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒரு சில சிஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்காக யோசிச்சு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் பெட்டராக உங்களுக்கு எதுனா வேணும் இல்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போவும் டிலே ஆகலை. இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் மோட்டிவேட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன். உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் உங்களுக்கு முடிஞ்சளவு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட ஜேர்னிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ சூப்பராக ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைல், ஒரு ஃபிட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம லீட் பண்ணலாம். ஸோ ஹாப்பியாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. சேலஞ்ச் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. நான் என்னோடய டார்கெட் கிட்ட வந்துட்டேன், அதனால வந்து நான் இப்போ ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் டார்கெட் ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ என்னோடது ஜஸ்ட் இந்த 1 மாதமோ 2 மாதமோ கிடையாது. நான் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ 4 months ஆகுது. ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சு. கிட்டத்தட்ட 1 year வந்து நம்ம டிமோட்டிவேட் ஆகலாம், நம்ம ஃபிசிக்கலி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே ஓவர் கம் பண்ணி என்ன நானே மோட்டிவேட் பண்ணி தான் நான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ ஓவரால் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி லாஸ்ட் இயர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 92 kg ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் வந்துட்டு 65 ஸோ 65 நம்ம வச்சுக்கலாம் ஒரு கால்குலேஷனுக்காக. ஸோ 65 kg வந்துட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 27 kgs வந்து நான் லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு நானே வந்து உண்மையாகவே வந்து எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன், என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு மை செல்ஃப். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து அவ்வளோ ஈஸி, அவ்வளோ ஸ்மூத் கிடையாது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம தோனியே எடுத்துக்கோங்க, ஆல்வேஸ் செஞ்சுரி அடிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களும் சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ், சின்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்து சூப்பராக டெய்லி ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ரிசல்ட் இருந்திருக்காது. ஒரு சில நானுமே 2-3 ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்து தான் திருப்பி இல்லை நம்மளால் முடியும், நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி என்னோட வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணேன். ஸோ வந்து கிவ் அப் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரல அப்படின்னா தயவு செஞ்சு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஓகே, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறையா விஷயங்கள் படிங்க, கற்றுக்கோங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியுங்க. இது வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். எக்ஸாமுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைம் டேபிள் வச்சு, ஒரு சிலபஸ் வச்சு டைம் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி படித்தோன்னா எப்படி நம்ம எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் சூப்பராக உங்கள் டயட் பிளான் வச்சுக்கோங்க. எந்த டைமுக்கு எது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சு நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் எதனா டவுட்ஸ் வருது, எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேங்க. ஸோ 1 month சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணியாச்சு. இந்த வீக் Feb 26 வந்து என்னோடய செகண்ட் டாட்டரோட செகண்ட் பர்த்டே. ஸோ இந்த வீக் வந்து ஒரு பர்த்டே மோடில் தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீக் நான் பெருசாக மெயின்டெனன்ஸும் சரி டயட்டும் சரி எதுவும் ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்டு ஒரு ஹாப்பியாக அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் முடிஞ்சால் வீக்லி ஒரு லாங் வீடியோ ஸோ என்னால் எந்த அளவில் முடியுதோ ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நம்ம ஜேர்னி இன்னும் முடியலை, மறுபடியும் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு பிரேக் அவ்வளோதான். ஸோ மற்ற வீலாக்ஸ் வரும், ஜென்ரலான வீலாக்ஸ், பர்த்டே வீலாக்ஸ் வரும், ஷாப்பிங் வீலாக்ஸ் வரும். ஸோ நிறையா என்னோடய லைஃப் ஸ்டைலில் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எதுனா சஜஷன் இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள், அதை நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இன்னும் பெட்டர் கண்டென்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து உங்களை என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிஜமாகவே யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க.